சாப்பிடுவான் பாரு. இந்த அம்மா சொல்லுவா. அப்பதான் அந்த பிள்ளைய பத்தவா சொல்லுவாளா? என்ன பத்த ஐயா? என் கலைஞர் பத்த தங்கம். என் பிள்ளை சாப்பிடுறது அழகா பாக்க. என் புருஷன் பத்த தங்கம். அப்படின்னு பிள்ளைய தூக்கி மடியில வச்சு தாயும் பிள்ளையுமா சாப்பிடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. பிள்ளை பெத்த பிள்ளை எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் சரி, பெத்தவளுக்கு அது தங்கமா தான் தெரியும். தெரியும்ல, கொடுத்து பேசுவாளா என்ன? அப்போ பக்கத்துல பிள்ளை இல்லாதவளும் வந்திருப்பா. அந்த அம்மா என்ன செய்வா? நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே, ரசிக்கலாமே. அப்படி என்று கொண்டு வந்த சாதத்தை குப்பையாகவே நினைத்து வாய்க்கால தட்டிட்டு 2 கையை தண்ணி எள்ளி குடிச்சிட்டு காத்துல புலம்பிக்கிட்டே போவா. அப்பந்தான் நாகக்கண்ணி அதைத்தான் சொன்னா. பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுது, மதலை இல்லா சாதம் எனக்கு மருந்தா தோணுது. என்கனவா ராஜமன்னா, என்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணன் உங்க தேவி நாகக்கண்ணி. என்ன பாவம் செய்தேன் இதுவரைக்கும் பிள்ளை திண்டிட்டேன் அடுத்தார பேசிட்டேன் புத்தின உலக்கைய குறுக்க போட்டு தாண்டிட்டேன். அரைத்ததொரு அம்மியை அரைத்ததொரு மண்ணால சாம சாத்தினேன். இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, உங்க தேவி
குத்துன நெல்லுல குருணி உமி அல்ல பிளம் இல்ல. அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு. அதாவது கையும் நொண்டு காலும் நொண்டு கணக்கு பார்த்தா 6 பிள்ளை. 6 பிள்ளை. குடிக்கிறதுக்கு நல்ல சொம்பு கிடையாது. அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்துல கெட்டிக்காரனா இருப்பான். ஒருத்தன் சாப்பாட்டுல கெட்டிக்காரனா இருப்பான், ஒருத்தன் தூங்குதல கெட்டிக்காரனா இருப்பான், சரி ஒருத்தன் வேலை பார்க்கறதுல கெட்டிக்காரனா இருப்பான், ஒருத்தன் வந்து கோழி சோழில கெட்டிக்காரனா இருப்பான். சரி இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆனா இவனுக்கு வந்து இவனுக்கு என்ன திறமை? பிள்ளை பெத்தெடுக்க கெட்டிக்காரியா இருந்திருக்கா. உழைப்புல கெட்டிக்காரனா இருந்திருக்கா. ஆமா பிள்ளை பெத்தெடுக்க கெட்டிக்காரியா இருந்திருக்கா இவா. அவளும் கெட்டிக்காரி. ஆமா அவ புருஷனும் தெம்பு உள்ளவனா இருந்திருக்கான் பாத்துக்கோ. இருந்திருக்கா. அதனால 8 பிள்ளை பெத்தெடுத்திருக்கா. அவ கொடுத்து வச்ச மராஜி பெத்தெடுக்கா. உனக்கு ஏன் போறாம? அதான் கரெக்ட் தானே. அப்படி இருப்பதனால எம்மா ஏன் நாகக்கண்ணி பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படாத. பெண்ணா பிறந்தவா வீட்டுல கண்ணீரை வடிக்காத. ஆண்டவனார் அருள் இருந்தா 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும். கிடைக்கும் அம்மா. இறைவனார் அருள் இருந்தா 70 கப்பாலும் பிள்ளை இருக்கும். அப்படி இருக்கும் போது பிள்ளை 70 வயசுக்கு மேல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பிறந்த குழந்தை பெத்த அப்பனை பார்த்து அப்பான்னு சொல்லுமா தாத்தான்னு சொல்லுமா? பிள்ளை வந்து அப்பான்னு தான் சொல்லும். சரி அந்த பிள்ளைய கையை பிடிச்சு நம்ம ரோட்ல கூட்டு போறோம்னா ரோட்ல திருவிழா கேட்பாங்க, என்ன ஏ தம்பி கணேசா இந்த பிள்ளை யாரும் பேரனா? உன் பேரனடா. எப்பண்டா பிறந்தா? மூத்தவன் மோனா இளையவன் மோனாடா? மகா பிள்ளையா மகன் பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன செய்யணும்? காலகாலத்துல கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னப்பா ஒரு 30 வயசு 25 வயசுக்குள்ள 2 பிள்ளைய பெத்து எடுத்துடணும். ஒரு 30ல இருந்து 40க்குள்ள 2 குழந்தைய பெத்துடணும். பெத்து எடுத்தா தான் சரி அதுக்கு மவுசு. அதை விட்டுட்டு 70 வயசுக்கு அப்புறம் பிறந்தா அது மவுசு ஆகுமா? என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் சிவபெருமா 70 வயசுல தான் அவருக்கு கொடுத்திருக்காரு. ஏன் நாகக்கண்ணி என்னம்மா அப்படி ஒரு பிள்ளையின் ஞாபகம் வந்தா நீ என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க. அதான ஆண் புள்ள மேல ஆசைப்பட்டா என்னைய குழந்தையா நினைச்சு முகத்தை பார்த்துக்கோ. எனக்கு ஒரு பிள்ளையின் ஞாபகம் வந்தா நான் ஒன்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்கிறேன்டி. ஒட்ட பிள்ளை மேல ஆசைப்பட்டேன்னு சொன்னா உன் முகத்தை பார்த்து நான் சிரிச்சுக்கிடுதேன். அதனால உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை. அதானம்மா. அதுக்கு மேல நமக்கு என்னம்மா வேணும் நீ கவலைப்படாத. நீ அப்படி என்று ஆச்சி தேச்சி ஆறுதலை சொன்ன போது மனக்கவலை தாங்காத நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணியானவள் அவள் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகின்றாள் தெரியுமா? என்னையா மன்னா மாட்டு வண்டி கட்டி கொண்டு மலையாளம் போனே மலையாளத்து மதலை இல்லா மலடி என்று மலடி என்று குச்சாலத்து மக்கள் எல்லாம் குழந்தை இல்ல மலடியே குறை போட்டு பேசுவார். மலடி நல்ல மலடி மலடி மாநிலத்தில் பேர மலடி மலடி என்று மாநிலத்தில் பேராட்சி. இருசி மலடி என்று இடத்தாரெல்லாம் என்னை பேசுகின்றார் மன்னா. பேசுகிறார்களே சுவாமி. நான் தாங்கரைக்கு போன அண்ணா வாரா மலடிங்கிறார். அண்ணா வாரா மலடி என்று பேசுவாள். குளத்தாங்கரைக்கு போன என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார்கள். பேசுகிறார்களே மன்னா. பெண்ணா பிறந்தவளை பிள்ளை
பெச்சு எடுத்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு, பேசுவா. பிள்ளைய பெச்சு எடுக்கலைனாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா பேசுவா. ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கும் பேசுகிறார்கள், அம்மா பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கும் பேசுகின்றார்கள். என்ன குறை பேசுவாங்க? அதாவது பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவளை மலடின்றுவா. மலடி அப்படிம்பாங்க. அவளுக்கு பிள்ளையா இருக்கு, அவளுக்கு என்ன பிள்ளையா இருக்கு, மலடியா நிக்காள இருக்காள அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவா. சரி, அதே பிள்ளைய பச்சி எடுத்தான்னு வை, அப்ப என்ன சொல்லுவாங்க? 2 பிள்ளைய பத்தி எடுத்து வளர்த்துட்டான்னா ஒரு நல்ல சேலை கட்ட முடியாது, வைக்க முடியாது, இவளுக்கு வேண்டியதான். ஆமா, 2 பிள்ளை பத்து வளர்த்து ஆளாக்கிட்டாள, அதானே இவளுக்கு நடையும் உடையும் இவளுக்கு சேலையும் கிழக்கு மேற்கு மினுக்கிட்டு அலைதாளாங்க அப்படின்னு பேசுவாங்க. அவ நடையும் உடையும் பிள்ளை பத்து வளர்த்தவ மாதிரியா இருக்கா, அப்படின்னு பேசுவா. சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கும் ஒரு குறை கேட்க வேண்டியிருக்கு. ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொன்னடி எத்தவா, பொள்ளியா பத்தி இடுக்கிருக்காள, நாளைக்கு பொன்னடி போடுறது ஆள் இருக்கா அப்படிம்பா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வை, அதுக்கு என்ன சொல்லுவா? கொள்ளி எத்தவா அப்படிம்பா. சொத்தை வித்து கட்டி கொடுக்க போறா அவளுக்கு, பொட்ட படைகளா இருக்க வீட புறா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ உலகத்துல எப்படிதான் வாழனே தெரியல. அதுதான் சொல்லிருக்காங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிருக்கான். உலகம் 1000 பேசும், 1000 பேர் 1000 சொல்லுவார்கள். அதெல்லாம் நமக்கு தேவையா? அவங்க பாட்டுல பேசிட்டு போறாங்க. இறைவன் விட்ட வழி, அது விட்ட வழி. இன்னாருக்கு இப்படித்தான் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கணக்கு வைத்திருக்கிறார். அதன்படி அவரவர் வாழ்க்கையில் கண்டிப்பா எல்லா காரியமும் நடக்கும். அதை மாற்றவும் முடியாது, வேண்டாம்னு சொல்லவும் முடியாது. ஆனால் அடுத்தவங்க பேசுகிறாங்க, நம்ம வருத்தப்படுகிறோம் பாத்தீங்களா? நம்ம வருத்தப்படவே கூடாது. 1000 பேர் 1000 சொன்னாலும் நமக்கு தெரியும் நம்மளை பத்தி. வாழ முடியுமா? உலகத்துக்காக ஒருபோது வாழ முடியாது, ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்த முடியாது. அடுத்தவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைத்து வாழ்ந்தோம்னு சொன்னா அந்த நம்ம வாழ்க்கையே கிடையாது. அவருக்காகத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால நம்மளை திருப்திப்படுத்த, நம்மளை சந்தோஷப்படுத்த, நம்ம நிம்மதியா இருக்க நம்ம வாழ்க்கையை வாழணும். யாரும் எதையும் நினைக்க கூடாது. பரவே நம்ம கரெக்டா நடக்குமா, அவ்வளவுதான். அண்ணன் காரியம் கரெக்டா ஓட்டிக்கிட்டு இருக்கமா, என்ஜாய் பண்ணி போயிடணும். அதுக்காக ஜாயிண்ட்காரனுக்கு வாழணுமோ இல்ல கட்டக்காரனுக்காக வாழணுமோ முடியாது, அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம்னா நம்ம வாழ முடியாது, நம்ம வாழையும் விட மாட்டோம். அம்மா அப்படி இருக்கும்போது ஏன் நாகக்கண்ணி நீ கவலைப்படாத, நான் இருக்கும் மட்டும் நீ ஒருபோது வருத்தப்படக்கூடாதம்மா. அப்படி என்று ஆட்சி தேர்ச்சி ஆறுதலை சொல்லும் போது இனியும் நாமல் இப்படியே இருந்தோமேயானால் நாமல் மாண்டு மடிந்து மரணமாகி போனாலும் சேர்ந்து மடிந்து நம்ம சிவலோகம் போனாலும் சேர்ந்து நுப்ப நாமளுக்கு குழந்தை கிடையாது. அப்படி மாண்டு மடிந்தோமேயானா நமக்கு என்ன போராட்டம் வரும் தெரியுமா? என்ன வரும்? மன்னாத்தா கரையோ
மன்னவா இனிமே நமக்கு என்னைக்கு மன்னா பிள்ளை இருக்க போகுது? இந்த வயசுக்கு மேல என்னைக்கு குழந்தை பிறக்குவது சாமி? ஆகையினாலே நாமளுக்கு இருக்கக்கூடிய சரி தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கணுமானா தெய்வத்தால மட்டும்தான் முடியும். என் தாய் சந்தனம் மாதிரி தான் தீர்த்து வைக்க முடியும். தீராத வினைக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள், சாட்சி என்று சொல்வார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த மாரியம்மா தான் துணை இருக்கணும். ஆமா, தெய்வம் தான் துணை. அப்படி இருக்க நம்ம பிள்ளை வர வேணுமானா நாமல் இறைவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும். தவம் இருக்கணும் சுவாமி. மதலை வேண்டுமானா மனிதவங்கள் இருக்க வேணும் என்று அவர்கள் இருவேர்களும் நாகலோக வட்டணத்திலே வந்து அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? எப்படி எப்படி அண்ணே? சாந்தே கொண்டு மெல்ல தரை சாந்து கொண்டு மெல்ல தரைமொழி சந்தனத்தா சந்தனத்தா மாவு கொண்டு மெல்ல தரைமொழி மஞ்சளாலே பால் கொண்டு மெல்ல தரைமொழி பன்னீராலே அவர் பன்னீராலே கோலம் போட்டார். அவர கோலம் போட்ட இடம் அதில குருத்து வாழை இலை விரித்தார். விநாயகனை பிடித்து வைத்து கோலம் போட்ட இடத்திலே குருத்து வாழை இலை விரித்து அழகா விரித்து விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்காய் தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார். ஆழ குளியமைத்து 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து அவர் கடைசியாகவே கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியவே நாட்டி ஊசி முனையின் மேல் இருவேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? இல்லை. ஒரு மாதங்கள் தவம் இருந்தார்களா? 12 வருடங்களாக சரி இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி அவர்கள் அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று சிவபிரகாசா என்று இருவேர்களும் 12 வருடமும் பகவானை காணாமல் அழுது புலம்பினார்கள். என்ன ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கர அடியார் செய்யும் தவத்தை பாரோ இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரோ
நாகக்கண்ணையின் தவங்களை கண்டார். தவத்தை கண்டார். என்ன கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஓஹோ, கண்ணு காணாமலே படியளந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இரு பேர்களுக்குமே இந்த சென்மத்திலே குழந்தை இல்லைன்னு 2 பேருக்குமே தெரியும். ஆமா, குழந்தை இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப இந்த ஆண்டவன் கண்டும் காணாதவரை போல சரி கலி உலகம் எல்லாம் படியிழக்கவே பயணம் வரும்போது அந்த சக்தி உமா பார்வதா தேவி என்னையா சொல்றாள்? ஆண்டவா பரம்பொருளே இறைவா, என்னைக்குமே நீங்க மட்டுமே படியிழக்க போறீங்க. படியிழக்க பூலோகம் போறீங்க. பார்வதி நான் கைலாசத்திலே ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறேன். தன்னை நடுவையில குத்த வச்சு கொண்டு இருக்கிறேன். அதனால உங்களோடு வந்து உங்க படியிழப்பை நான் பார்க்க வேண்டும் ஐயா. ஆமா, கட்டாயம் பூலோகம் வந்து பார்க்க வேண்டும் சுவாமி. பார்வதி, என்ன அப்படி நீ என்னோடு படியிழக்க வரணும்னு சொன்னா நீ வரும்போது உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாய் பெரிய வாய் பிளாப்பாட்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னோடு வரும்போது எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். வாயை திறக்க மாட்டேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்று அப்படி என்று உங்க அண்ணன் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்றார். ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும் அம்மா. ஆட்டுமென்று சம்மதித்து சரி ஆணையிட்டு கொடுத்தால் ஆதிபராசக்தி ஆமையா அண்ணன் மீது ஆணையிட்டு கொடுக்க உங்க கிட்ட படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன். நான் மறுவார்த்தை பேச மாட்டேன் சுவாமி. ஆணையிட்டு கொடுத்து வா பூட்டு சட்டம் வாங்கி ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அகில உலகம் எல்லாம் முதலக்க வந்தார்கள். படி இழந்து முடிக்க பார்வதிக்கு ரொம்ப களைப்பு. ஆமா, களைப்பு வந்து களைப்புனா இப்ப ஏற்பட்ட களைப்பு, அதாவது சரியான களைப்பு. நல்ல பங்கு சித்திரம் வந்து வெயில். அடே அப்பா, பெண்ணா பிறந்தா எவ்வளவு தூரம் தான் நடப்பா? நம்ம பஸ்ல வரும்போதே ஒரு 2 மணி நேரம் வர முடியலையே, எவ்வளவு களைப்பா இருக்கு. இதோட என்ன சூடு சீட்டு அதே போட்டு உட்கார்ந்து வந்திருக்கேன். அது படியளந்து வந்த பார்வதிக்கு, அதுவும் பூலோகத்துல படியளந்து வராங்கன்னு சொன்னா பகலையில தெருவுல படியளந்து வந்தாங்கன்னா சூடு தாங்க முடியுமா? உடம்பு அசதி வரத்தானே செய்யும், இருக்கத்தானே. அப்ப இந்த பார்வதி பகவானை கூப்பிட்டு ஆண்டவா எனக்கு களைப்பாக இருக்கு, சற்று நேரம் இலைப்பாரி விட்டு நம்ம கைலைக்கு போவோமா? அதுக்கு என்ன அழகா இருந்துட்டு போவோம். ஆட்டுமென்று சம்மதித்தார்கள். கண்ணு கெட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார். பெரிய ஆலமரத்தை கண்டார். பார்வதி ஓடி போய் ஆலமரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டார். பார்த்தார் பகவான். இந்த ஆலமரம் இதுக்கு முன்னாலே இந்த பக்கம் இருந்தது கிடையாது. இப்ப எப்படி இந்த ஆலமரம் இங்க வந்திருக்கும்? காலையில வாரம் சாயந்தரம் போறோம், இதுவரைக்கும் இந்த ஆலமரம் இருந்தே கிடையாது. தினந்தோறும் வரும்போது இந்த ஆலமரம் இந்த இடத்துல இல்ல கிடையாது. இது புதுசா முளைஞ்சிருக்கு, இன்னைக்கு முளைஞ்சிருக்கு. அந்த காரணம் என்ன? ஆமா அப்படின்னு ஆண்டவன் அறிந்து கொண்டிருக்க பார்வதி மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேய்வதை கண்டாள். மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகன். நான் நிக்காம வர பேண்ட் போட்டவன். பேண்ட் போட்டிருக்காரா? பேண்ட் போட்டா வாடல அடிக்கும். சிப்ப போடு. சிப்பு போட்டிருக்கானா? சிப்பு போடல. போடலையே, திறந்து போட்டிருக்கானா? அது டவுசர். நான் மாத்தி சொல்லிட்டேன். அது ஆப்கான் டவுசர் பாத்துக்கோ. பேண்ட்னா அந்த பேண்ட் இல்ல, ஜீன்ஸ் பேண்ட். ஓ, ஜீன்ஸ் பேண்ட். பாரு, ஒரு சேர்ல எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கான் பாரு. அதானே 4 பேர். ஆமா, 2 சேர் இருக்கோ. ஆமா, 2 சேர் 4 பேர் இருக்கான். அவ ஃப்ரெண்ட்ஷிப் பிரிய மாட்டாவோ. ஆமா சரி. அப்போ இவனை போலவே ஒரு 10 வயது பாலகன், அறியாத பாலகன், மரத்துக்கு மேல முனிக்கொப்பில உட்கார்ந்து கொண்டு அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருக்கிறான். அறிவில சிறந்த பிள்ளை பாரு. அடிக்கொப்பை வெட்டினா முனிக்கொப்பை வந்து அது தெரியாம தானே மேல உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் விடல, சரி, சில காரியம் படல, அவனுக்கு படல. அப்ப முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டு நான் பாரு. பார்வதி கண்டா. இத பாத்துட்டா பார்வதி, ஐயோ என்னாச்சு, புத்தி இல்லாத பிள்ளை. முனிக்கொப்பையில உட்கார்ந்தா இவன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். வெட்டிக்கிட்டு இருக்கான். அவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிருவான, நொறுங்கி போவான. ஆண்டவா, என்ன பார்வதி, அதோ பாருங்க மேல. என்ன எத்தனை கலசம்? 8 கலசம் இருக்கு. மேல என்ன தெரியுது? 5 6 மாடி. 6 மாடி. ஆமா. அப்படி இருப்பதனால சரி, முனிக்கொப்பில உட்கார்ந்து ஒரு பையன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். அந்த பாலகனை நீங்க போய் காப்பாத்தி இப்பமே கொண்டு வாங்க. ஐயா, கீழே விழுந்தாமனா நொறுங்கி போவான். ஆண்டவா, என்ன மாதிரி ஒரு பெண்ணா பிறந்தவா வீட்டுல பிள்ளைய காணும்னு தேடுவாள. இந்த பிள்ளை போகலைன்னா அதனால
அதனால நீங்க போய் அந்த பிள்ளை இப்பமே காப்பாத்தி கீழே கொண்டு வாங்க. உடனே கொண்டு வாங்க. ஏய் பார்வதி, என்ன சுவாமி? என்னோடு வரும்போது எதுவுமே பேசக்கூடாதுன்னு உன்னை சொன்னேன். ஆமா, வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு நீனும் சொன்ன. என் வார்த்தையை மீறி நீ ஏதாவது பேசின சத்தியத்தை மீறலாகும் பார்வதி. அம்மா மீறப்படுப்பா பார்வதி. அவன் வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா கீழே விழாமலே செத்து போவான். சாகத்தான் செய்வான். அவன் விதிப்படி நடக்கும் அம்மா. அவன் எழுதின விதியை மாத்த முடியாது பார்வதி. அதனால நீ என் பின்னாலவா. ஆமா, சத்தம் கட்டாம வாம்மா. ஆண்டவா, இறைவா, நீ பிள்ளைய காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் உங்க கூடயும் வர மாட்டேன், கையிலைக்கு வர மாட்டேன். பார்த்தார் இறைவன். என்ன இந்த பார்வதிக்கு எத்தனை சொல்லி இவளுக்கு தெரிய மாட்டுக்க, கொஞ்சம் கூட புரிய மாட்டேக்கால. ஆண்டவை ஏன் காப்பாத்தல தெரியுமா? எதனால? பார்வதிக்கு பிள்ளைய காப்பாத்தணும்னு ஆசை இருக்கு. ஆசை இருக்கு. பகவான் காப்பாத்த முடியாதுன்னு ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? எதனால காப்பாத்த முடியாதுன்னு சொல்றார்? என்பெருமாளாகிய கோபால கண்ணன் தான் சரி பார்வதி அண்ணன் என்றும் பாராம ஆணையிட்டு கொடுத்தாள. அம்மா, அதை பரிசோதிப்பதற்காகத்தான் அப்படி ஒரு சூழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். ஓஹோ, கண்ணனே அந்த ஏற்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அது பகவானுக்கு தெரியும், இந்த பார்வதிக்கு தெரியாது. தெரியாதல்லவா? அப்ப இந்த சிவன் பார்த்தார், என்னய்யா இதனை நாமல் சும்மா விடக்கூடாது. கூடாது. பார்வதி, சுவாமி, நீ சொல்லுவதை போலவே நான் ஆண்டவை செய்கிறேன். ஆனால் ஒரு காரியம். என்ன காரியம்? அவன் மரத்தில் இருந்து எப்படியும் கீழே விழுவான். கட்டாயம் வெட்ட முடிச்சு கீழே விழத்தான் செய்வான். அவன் கீழே விழும்போது விழுகிற போது எம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ சத்தியான பார்வதி உயிரை கொடுத்து காப்பாத்து. எப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா இந்த ஆண்டவன் சிவபெருமான உயிரை கொடுத்து காப்பாத்துத. இரு பேர்களுமே பேசி முடித்தார்கள். பேசி முடித்திருக்க வெட்டு முடிந்தா பாலகன் கீழே வாரான். ஐயே, எப்படி வாரான்? பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே, கரண போட்டு வாரான். அவன் வரும்போது கடகட்டா கடகட்டா கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு வாரான். என்ன பத்த அம்மான்னு சொல்லிருக்கலாம். சொல்லி இருந்தா பார்வதி காப்பாத்தி இல்ல, என்ன பத்த அப்பான்னு சொல்லிருக்கலாம். ஆண்டவன் காப்பாத்தி இருப்பான். அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை. சரி, அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? என்ன சொன்னா? என்னையா சொல்லி விழுந்தா? அம்மானும் சொல்லல, சரி, அப்பானும் சொல்லல. சரி, அப்ப என்ன சொல்லி இருப்பான்? தம்பி நீ சொல்லு தம்பி, என்ன சொல்லிக்கிற வந்தாமன்னு தாத்தான்னு சொன்னாங்க. இவர் போறாரோ? தாத்தான்னா நீ தான் போகணும். தாத்தான்னு சொன்னா நான் தான் போகணும். இவரா? ஆனா பாலகன் தாத்தான்னு சொல்லல. வேற என்ன சொல்லி இருப்பான்? நீ சரியா சொன்னா தாத்தா 100 ரூபா தருவாரு. உடனே செல் எடுத்து நெட்ல தேடி பாருங்க பாப்போம். நெட்ல தெரியும், நெட்ல 4 தான் வரும். நெட்ல உடனே பாரு பாப்போம். என்ன உன்னைய சொல்லலாம், வள்ளி தெய்வான முருகன் போவாருண்டு. அம்மானும் சொல்லவில்லை, அப்பானும் சொல்லவில்லை. சரி, அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான் தெரியுமா? என்ன சொல்லி விழுந்தா? நானே சொல்லுதேன். சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஆளுக்கு 100 ரூபா தரணும். ஆஹா, பிள்ளைக்கு 500 கொடுப்பாங்க. சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் தாரேன்னு நீங்க யாரும் சொல்லல. இப்ப நானே சொல்லுது, நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு 100 ரூபா தாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. அம்மா பாப்போம். அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான் தெரியுமா? என்ன சொல்லி விழுந்தா? நான் செத்தேன் அப்படின்னா. செத்தா? வாக்கு சனியும் போக்கல என்று சொல்வார்கள். செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. செத்து போனான் பார்வதி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்னம்மா? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். வாயில என்னதான் இருக்கு? வாயில என்னது இருக்கு? நாவுதான் இருக்கு. வாயில பல்லு 32 பல்லு இருக்கு, நல்ல நாக்கு இருக்கு. 32 பல்லுக்கு இடையிலேயே ஆண்டவே ஒரு எலும்பில்லாத நாக்கை கொடுத்திருக்கிறார். நல்லதை பேசினா நன்மையே கிடைக்கும், தீமையை பேசினால் தீமையே கிடைக்கும். அது தீமையே கிடைக்கும். அம்மா, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அம்மா, அப்ப நம்ம நன்மையை பேசினா தான் திருப்பி கடவுள் நன்மையை கொடுப்பாரா? நன்மை கொடுப்பார். அம்மா, அதாவது அவன் வாழ்க்கை வாயிலன்னா அந்த தாய் சொன்ன நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும். அம்மா, இப்ப ரோட்ல நடந்து போறோம், சரி, திடீர்னு ஒரு காலில் ஒரு கல்லு தட்டுது. கல் தட்டுன்னு சொன்னா உடனே என்ன சொல்லணும்? என்ன அம்மாங்கணும், எல்லாம் அப்பாங்கணும். அப்பாங்கணும். அதை விட்டுட்டு அம்மா காலில் கல்லு தட்டான் செத்தனே அப்படிங்க கூடாது. செத்தனேன்னு சொன்னா அவன் அப்படித்தான் இருப்பான். செத்தே போ. அதுதான் வாழ்க்கை வாயிலன்னு இருக்கான். வாக்கு சனியும் போக்கல. நம்ம நல்லதே நினைக்கணும். ஏ பார்வதி, நான் 100 வயசு வரைக்கும் வாழும் ஐயா அப்படின்னு அடிவா பிடிச்சு சொல்லணும். பிடிச்சு சொன்னா ஆனா 100 வயசுக்கு வாழ்ந்துருவான். கண்டிப்பா வாழ்வான். எப்ப என் உடம்புக்குள்ள வரத்துக்கு நான் இன்னைக்கோ நாளைக்கோப்பா என் நிலைமை என்ன ஆகும் தெரியல அப்படின்னு சொன்னா சொல்லிட்டோம்னா சரி, கதை பிற அப்படித்தான் ஆகும். அது என்னைக்கு வந்து அந்த யம தர்மராஜன் கூட்டு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருப்போம், பிறவே நல்லதே நடக்கும். சரி. ஏய்
ஏய் பார்வதி, ஓ. நான் எத்தனையோ சொன்னேன், அம்மா என் பேச்ச நீ கேட்டியா? கொஞ்சம் கூட கேட்கலையம்மா. அப்பந்தான் பார்வதி பார்த்தா என்ன பண்றா? நம்ம சொல்லும் போது இவர் போய் காப்பாத்திருந்தா பிள்ளைய காப்பாத்திருக்கலாம் இல்லையா? காப்பாத்திருக்கலாம். அவ ஏன் அம்மானும் சொல்லல, ஏன் அப்பானும் சொல்லல? அதானே எதனால? ஆண்டவன் படைச்ச பிள்ளையா இருந்தா அம்மான்னு சொல்லி இருப்பான். ஆமா. இல்லன்னா அப்பான்னு சொல்லி விழுந்திருப்பான். இது என் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன் ஏவல் படைத்த பிள்ளை. எதற்காக ஏவல் பண்ணார்? எதனாலன்னு சொன்னா இந்த பார்வதியை பரிசோதனை பார்க்கணும் இல்லையா? சத்தியத்தை காப்பாத்துதாளா, சத்தியத்தை மீறுதாளா? எம்பெருமாள் கண்ணன் மேல சத்தியம் பண்ணிட்டு வந்தாளா? நம்ம சத்தியத்தை காப்பாத்துதாளா? அப்படி. ஆமா. சத்தியத்தை மீறுதாளா? அதுக்காகவே என் பெருமாளாகப்பட்ட கண்ணன் படைத்த பிள்ளை. அப்ப சாகணும்னு திருஷ்டிக்கப்பட்ட பிள்ளை செத்துத்தானே போவான். ஏவல் செய்த பிள்ளை இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப இதை அறியாத பார்வதி இறைவன் மீது கோபங்களை கொண்டு ஆதி கைலாசத்திற்கு அதிவேகமாகவே போக வேணும் என்று ஆண்டவனும் பார்வதா தேவியும் நாகலோக வழியாக வருகிறார்கள். ரெண்டு பேரும் வவாலா தொங்குதாங்க. அவங்க ஏன் தவம் இருக்கிறாங்க? காரணம் என்ன? எதற்காக தவம் இருக்கிறாங்க? பார்வதி சுவாமி 12 வருடமா பிள்ளை இல்ல இருக்க, அதனால பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து வருகிறாங்க. அம்மா உனக்கு என்ன வந்திருக்கு? அதானே நீ பாட்டு என் பின்னால வா. ஆண்டவா இறைவா, என்னை போல் ஒரு பெண்ணை தவம் இருந்து வாரால நான் பார்த்துட்டு வர முடியுமா? அதானே தவம் நான் சும்மா வர முடியுமா? பிள்ளை இல்லா இருபேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும் சுவாமி. மதலை இல்லா இருவருக்கும் இப்பொழுதே மதலை வரம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஆண்டவா. குழந்தை இல்லாதோருக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்று ஆதி பராசக்தியானவள் சொன்னபோது சொன்ன வேளையில் ஆண்டவனுக்கு கோபம் வந்து விட்டது. சரி பார்வதி சுவாமி, சத்தியத்தை மீறி ஒருபோதும் நீ பேசக்கூடாது. பார்வதி அங்கே பிள்ளையை காப்பாத்தணும்னு சொன்ன, இருபேருக்கு இங்க பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா என்ன மார்க்கெட்ல வைக்க மாங்காயா, கடையில கிடைக்கக்கூடிய பொருளா, பந்தல்ல தொங்குற பழுவுனா பசக்குன்னு பிடுங்கி கொடுக்க, இல்ல கடையில கிடைக்க பொருளா 10 ரூபாயை வாங்கிட்டு உன் மடியில போடுறதுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா இருபேர்களுடைய பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். ஆமா, முன் ஜென்மத்துல உள்ள கணக்குகளை பார்க்க வேண்டும். அப்படியானால் கணக்குகளை பார்க்க சொன்ன போது ஆண்டவன் சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்து இருபேர்களின் கணக்கை பார்த்தார். அவர் கணக்கிலே என்ன தெரியுது? சாமி நாகமுடி ராஜமான், நாகமுடி ராஜமான் போன ஒரு சென்மத்திலே மலையடனாதான் ஏழு மாத சூழ்மானை அப்பாலை எதிரே அதன் உயிரமாய் திரு மானை கொண்ட தோசத்தாலே மதலை ஒண்ணு கிடையாது. கன்னி பெண்கொடி போன ஒரு சென்மத்தில மருத்துவமாதான் 7-8 பிள்ளைகள் அருமருந்த கொடுத்திரு, அருவக்காலை திரு, உருமருந்த கொடுத்திரு, உருவக்காலை திரு, கருவளித்த தோசத்தாலே கருவளித்த ஐயா கை குழந்தை கிடையாது. கை குழந்தை
சூல்மானை அம்பாள் எய்தான் அதன் உயிரை மாய்த்தார். ஆமா. நாகக்கண்ணி மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்தை கொடுத்திருக்கிறார். கருவை கலைத்திருக்கிறார். கருவழித்த தோஷத்தால் கை குழந்தை கிடையாது பார்வதி. உருவழித்த தோஷத்தால் ஒரு குழந்தை கிடையாது பார்வதி. கிடையாது அம்மா என்ற ஆண்டவன் சொல்ல அப்ப பார்வதி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்னையா சொல்றா? ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், என்னை போல் பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒண்ணு கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கி மகளை ஒண்ணு கொடுக்க வேணும், கண்ணுக்கு மனம் இறங்கி கண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும், கை குழந்தை கொடுக்க வேணும். சாமி கல்லாயவும் மனது, கல்லாயவும் மனது, கடுகளவு இலகல இருப்பாயவும் மனது, எல்லளவு இலகல. ஒரு பெண்ணு என்ன மாதிரி தவம் இருக்காள, கொஞ்சம் கூடவா உமக்கு மனம் இறங்கல? அதார கொஞ்சம் கூட மனம் இறங்கலையா ஆண்டவா? கல்லாவும் மனது கடுகளவும் இறக்கமில்லையா? இறக்கமில்லையா மன்னா? இரும்பாவும் மனது எல்லளவும் இலகலையா ஆண்டவா? ஐயோ என்று பார்வதி சொல்ல சொல்ல ஆண்டவே முடியாதுன்னா முடியாதுங்கிறார். நான் குழந்தை கொடுக்க முடியாதுன்னா முடியாதுங்காரு. பேசாம என் பின்னாலவா? ஆமா ஆமா, பேசாம என் பின்னால வந்துரு பாத்துக்கோ. அப்படி என்ற ஆண்டவன் கோபம் கொள்ள பார்த்தால பார்வதி என்ன சொல்லுங்க? ஆண்டவனே பகவான், பிள்ளை வரம் கொடுக்காவி பின்னால வரமாட்டேன், கைலாச வரமாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கிய விக்க மாட்டேன், உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பணிவிடை செய்ய மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், உங்களுக்கு பணிவிடைகள் நடத்த மாட்டேன். ஆண்டவா, நீர் பிள்ளை வரம் கொடுக்கலைன்னா உம்ம கூட நான் பின்னால வர மாட்டேன், கைலாச வர மாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆமையா, பாத பூஜை முடிக்க மாட்டேன், பணிவிடைகள் செய்ய மாட்டேனே ஆண்டவா, ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை ஒரு நாள் என் ஆலமனே சொல்ல மாட்டேன், என் புருஷன் சொல்ல மாட்டேன். பார்வதி சுவாமி, 2 பேருக்கும் பிள்ளை இருக்குமானா நான் என்றைக்கோ கொடுத்திருப்பேன் பார்வதி. பாவம் செய்தவருக்கு நான் பிள்ளை கூட கொடுக்க மாட்டேன். முடியாதம்மா ஆண்டவா, இறைவா, பாவம் செய்திருந்தாலும் உங்களை நினைச்சுதானே இவங்க தவம் இருக்காங்க. 12 வருட காலமா தவம் இருந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த தவத்துக்கு மனம் இறங்கி நீர் தவ குழந்தை கொடுத்துத்தானே ஆகணும். ஒரு குழந்தை தவ குழந்தை வர கொடுக்கலாம் இல்லையா? அப்போ இவர்கள் தவம் இருந்ததுல என்ன புண்ணியம் இருக்கு? உங்களை நினைப்பதுல என்ன ஒரு புண்ணியம் இருக்கு ஆண்டவா? நீ எத்தனை சொன்னாலும் என்னால குழந்தையே கொடுக்க முடியாதம்மா, ஒருபோதும் கொடுக்க முடியாதம்மா. ஆண்டவன் இல்லை என்கிறார். ஆதிசக்திக்கு அங்கார கோபங்கள் வந்து சாமி நீங்க இப்போ கொடுக்க விட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன், என் பகவானும் கொடுக்க விட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன், கடவுள் நீங்கள் கொடுக்க விட்டால் சாமி கொடுக்க விட்டால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன், கொடுக்காவிட்டால் ஆண்டவா சிவனால் முடியாதென்று சொன்னால் சிவசக்தி நான் கொடுப்பேன், கண்டிப்பா கொடுப்பேன். அரணாரால் முடியாதானால் ஆதிசக்தி நான் கொடுப்பேன், சுவாமி. கடவுளால் முடியாதையானால் கண்ணன் தங்கை நான் கண்டிப்பாக கொடுப்பேன், கொடுக்க போறேன் ஆண்டவா. ஏய் பார்வதி, என்ன என்னை எதிர்த்து நீ 2 பேருக்கும் குழந்தை கொடுக்கணுமானா நான் கொடுத்தேன்னு சொன்னா நீயே
தீர்க்கணும் போ. ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து வரத்தையும் கொடுத்தார். சாபத்தை கொடுத்த போது அப்பந்தான் பார்வதி சொன்னா, என்ன சொல்றா? ஒரு நாகத்தினுடைய வயத்திலே சக்தி நாம் போய் கருவா சனிக்க முடியாது. முடியாது முடியாது. அப்படி கருவச்சு பிறக்குமானால் தெய்வம் இல்லை, அதற்கு சட்டமும் இல்லை. சட்டமும் கிடையாது. நீர் எனக்கு மாச்சு வரம் தந்தாத்தான் நான் போய் மதலையா பிறப்பேன். பிறக்க முடியும் ஆண்டவா. பார்வதி நாகத்திற்கு முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தோம்னு சொன்னா 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடியும் போது ராஜநாகம் தன்னை அறியாமல் முட்டையை கொத்தி குடித்தாலும் குடித்துவிடும். அதனால அமிர்தம் என்று சொல்லக்கூடிய 8 அமிர்த கலசங்களை வரவழைத்து இரு பேர்களுக்கும் வரங்களாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் இரு பேர்களையும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாளைக்குள்ள ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதிபராசக்தி உன்னை 1008 சொரூபத்தில் அரசுருவத்தை எடுத்து கரு உருவால் சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே வரத்தை கொடுக்க பார்வதி அமிர்த கலசத்தை வரவழைத்தார். நாகராஜன் நாகக்கண்ணை இடத்திலே வந்தார். இரு பேர்களுக்கும் பிள்ளை இல்லா கலியை தீர்க்கணுமானா அரண்மனையிலே கொண்டு போய் நீங்க 2 பேருமே இந்த 8 கலசத்தை வைத்து நீங்க தவம் இருந்து வாங்க. 48 நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று ஆதிபராசக்தி அட்டகாளியா உங்களுக்கு நான் அவதார குழந்தையா வந்து பிறப்பேன். அப்படி என்று வாக்கு சொல்லி வரம் கொடுக்க அவர் கலசத்தை வாங்கி நாகலோகத்திலே வந்து வேலவாசல் கோட்டையிலே கலசங்களை வட்டமாக அடுக்கி அவர் உடலை சுத்தி அந்த கலசத்துக்கு மேல படத்தை விரித்து இரு பேர்களும் எப்படி தவம் இருக்கிறார்கள். எப்படி அண்ணே? சாமி 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அவர் நலமோடு இருப்பாரா. 48 நாளையிலே அம்மா வந்து விழுந்த போது
தலையா விரித்தாடும் தலைமுடியா விரித்தாடும் தலைமுடியா கோர வாயம் கோர பல்லா கோர முக கண்ணழகா முக கண்ணழகா அப்பு சடையழகி பூச்சாடையலையே சந்தேன மாரியம்மா சந்தேன மாரியம்மா ஆங்கார ருவக்காரி ஆங்கார சொருவகாரி எரிந்த முக சவந்த கண்ணா எரிந்த முக செவந்த கண்ணா ஏழு பாகன் தலைமுடியா ஏழு பாக தலையழகா காப்பு கலகலங்க ஓ கைவளையல் ஓசையிட காப்பு மிட்ட கலைய மிட்ட காப்பு விட்டா கடைய விட்டா கண்ணாடி வளையலிட்டா ஆடி வளையலிட்டா நீராத்து காரியம்மா காரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா கோடி மாரியம்மா அந்த ஈராறு ஓடுகின்ற ஆறு ஓடுகின்ற இருக்கன்குடி தன்னதில ஓடிய நதியில சித்தாத்தான் கரையதில தாங்கரையதில நீ சின்ன பெண்ணா வந்தவளா சின்ன பெண்ணா வந்தவளா நீ பாலாத்து தண்ணிக்குள்ள மாறி பாப்பாத்து வந்தவளா வந்தவளா நீ கங்கையாத்து தண்ணிக்குள்ள தண்ணி தண்ணி மாறியாக வந்தவளா ஏன் அம்பிகையா மாரியம்மா மாரியம்மா ஏன் ஆத்துலையும் நீராடி உனக்கு ஆரணியா பட்டு உடுத்தி பட்டோடு அவ அக்கினிய கையில் எடுத்து கையிலெடுத்து ஏன் மாறாளே சந்தன மாறி சந்தன நீ மாறி வைகையாத்து தண்ணிக்குள்ள ஓடியா ஓடியா ஏன் மாறாளே மாரியம்மா நீ வயசு பண்ணா வந்தவளா வந்தவளா ஏன் சந்தேன மாறியோடு மாரியோ ஏன் கன்னி சந்தன மாரியம்மா சந்தன மாரியம்மா நீ கன்னி பண்ண அவதரித்தா ஏன் கன்னி சந்தன மாரியம்மா சந்தன மாரியம்மா ஏன் கட்டழகி மாறியோடு மாரி அவ அக்கினிய கையில் எடுத்து கையிலெடுத்து அருளாடி வாராளே ஆடி உனக்கு தீச்சட்டியா பூச்சட்டியா சட்டியா போச்சட்டியா ஏன் பூச்சட்டியா தீச்சட்டியா ஏன் புகழான மாரியம்மா இந்த மாரியம்மா ராமயம் பட்டியில ஓடியா ஓடியா அம்மா நடனம் ஆடி வாராளே ஆடி வாரா ஆட்டா போடுங்கம்மா ஒரு குலவ அம்மா ஒரு குலவ ஏன் பொன்னான மணிக்குலவ மணி குலவ ஏன் முக்கா முக்கா மூணு தேரம் மூணு தேரம் சந்தேன மாரியம்மா மாரியம்மா ஏன் கன்னி சந்தன மாரியோடு ஆத்தா முதற் கொலவ போடுங்கம்மா ஏன் வாராள வாராள வடக்கிருந்து வாராளா நீ இருக்கன்குடி எழுக விட்டு நீ எங்க எங்க வாராளானா ஏன் சாத்தூர் தடை கடந்து ஏன் சக்தி கொண்ட சந்தன மாறி இந்த ராமையன் பட்டியில ஒளிவிருக்க வேணும் என்று ஓடியா கன்னி சந்தன மாரியம்மா அஞ்ச நல்ல புறவக்காரி நீ மணப்புறத்து காளியம்மா நீ வட்ட நல்ல பொட்டுக்காரி ஏ சந்தன மாறி சடமாரி நீ சக்தி கொண்ட கன்னி மாறி ஏ வட்ட நல்ல பொட்டுக்காரி ஆத்தா சரிகப்பட்டு சேலக்காரி அவன் சூழாயுதம் கையில் எடுப்பா சொல்லி வரம் தான் கொடுப்பா ஏ கப்பரைய கையில் எடுப்பா கன்னி சந்தன மாரியம்மா நீ கண்டவருக்கு வரம் கொடுப்பா அத்த வேப்பிலைய கையில் எடுப்பா வேதனைய தீர்த்திடுவா ராமையன் பட்டியில ஏ சந்தேன மாரியம்மா நீ
ஆமையா 8 கலசத்திலே அட்டகாலியர்களாக அவதாரம் செய்த போது அவதாரம் எடுத்த போது அவர்கள் 2 பேர்களுமே ஏந்தி எடுத்து ஆமையா இடது கண்ணம் முத்தமிட்டு அள்ளி எடுத்து அம்மாளுக்கு ஆவலோடு முத்தமிட்டு அரண்மனைக்கு கொண்டு வந்து மாரியம்மா காளியம்மா முத்தாரம்மா முப்பிடாதி அக்கினி மாறி அழகுமாரி அழகுடைய முத்துமாரி காந்தாரி கனகதுர்க்கை எல்லாத்துக்கும் இளையவா யாரு அதான் வடக்குத்தி அம்மா. வடக்குத்தி அம்மா 8 பேரையுமே அரண்மனையிலே கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொம்பு தேனை கொடுத்து சிறப்பாக வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வருகிறார்கள். மானிட பெண்ணா இருந்தா தாய் அமிர்தம் கொடுக்கலாம், தாய் அமிர்தம் கொடுத்து வளர்க்கலாம். இவன் நாக வடிவமா இருப்பதனால கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தார். வளர்க்கின்றார்கள். அப்படியாகவே வளர்த்து வரும்போது ஆதி கைலாச வாசலில் ஆதிபராசக்தி ஆண்டவன் இடத்துல பார்வதியை பார்த்து ஒரே வார்த்தை கேட்டார். என்ன வார்த்தை கேட்கிறார்? என்ன மாதிரி அழகு பெண்ணை எங்கேயாவது நீங்க பார்த்தீர்களான்னு ஒரு வார்த்தை கேட்டார். அடியளக்கு போகக்கூடிய இடத்துல 14 உலகத்திலையும் பார்த்தது உண்டா சுவாமி? அப்போ சிவபெருமான் சொன்னார், உன்னை காட்டிலும் உன் தங்கைமார் தானடி ரொம்ப அழகா இருக்கிறா அப்படின்னு அவளுக்கு ஆணவம் வரக்கூடாது என்று ஆண்டவன் அந்த வார்த்தையை சொன்னார். சரி, இதை அறியாத பார்வதி இறைவனுக்கு தெரியாமல் 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று என் பெருமானை வரவழைத்தார். அண்ணனை வரவழைத்து 8 பேரையும் ஏமாற்றி கைலாசம் கொண்டு வந்தார். அம்மா இருக்கும் அழகை பார்த்தார். இனி இவ 8 பேரும் இங்க இருக்க கூடாது, ஆண்டவே அழகா இருப்பார்னு சொன்னாரு. ஆனா இவ இப்படி ஒரு அழகா இருப்பான்னு நம்ம நினைச்சு பார்க்கலையே, கொஞ்சம் கூட மனதுல நினைக்கலையே. இன்னைக்கு சின்ன பிள்ளை, நாளைக்கு 16 வயதாச்சுன்னா இதுல இருந்து இன்னும் 1 மடங்கு அழகா இருப்பா. பருவகாலம் வந்ததுன்னா என்ன ஒரு அழகுல இருப்பா. ஆகையினால் இறைவனுக்கு தெரியாமல் சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமணிவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். அம்மா 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்ந்தார். 16 வயதிலே தாய் தகப்பனை அறிய வேணும் தெரிய வேணும் என்று ஆண்டவனை எண்ணி அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். காளியர்கள் பார்த்தார் சிவபெருமான், பார்வதி உன்னால் வந்தவன உன் தங்கை மாதிரி என்னை எரிக்கணும்னு இப்படி யாகத்தை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று அழுது புலம்ப ஆதிசக்தி தங்கைமார் இடத்திலே வந்து ஆண்டவனை காப்பாத்த நீ அக்கினி அணைச்சு போடம்மா, சிவன் இருப்பாரோ இறப்பாரோ எனக்கே தெரியல அப்படின்னு மண்டி போட்டு அழுது புலம்பினா. சந்தன மாரியம்மா கோபம் கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னா. என்ன சொல்றா? நான் வளர்த்த யாகத்தை ஒருபோது என்னால் அணைக்க முடியாது, எங்களால முடியாது. உன் ஆண்டவனை காப்பாத்தும் தத்துவம் இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ, நீனே இறங்கி அணைந்துக்கோ போ அப்படின்னு கோபப்பட்டு சொல்ல பார்வதி ஆண்டவனை காப்பாத்த அக்கினியில இறங்கினா. அத்தான் சிவபெருமான் வந்தார்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா சாபத்தை கொடுப்பாரு, நமக்கு சாபத்தை எல்லாம் கொடுப்பாரு. அதனால இவளோடு நாம இறங்க வேண்டும் என்று 8 பேருமே யாகத்தில் இறங்க அவ 8 பேரு இறங்கும் போது யாகத்துக்கு முன்னால கருகி உருகுவாளா. காளியர்கள் 8 பேரும் ஆண்டவன் தான் சிவபெருமான் மறு உயிர் கொடுக்க வேணும். இவ 8 பேரு யாகத்துல இறங்குனா பாரு, யாகத்திலே கருகி உருகி காளியர்கள் கைப்பிடி சாம்பலாகி போனா. அப்போ சிவபெருமான் பார்த்தார், அக்கினி வெக்கை குறைந்து விட்டது. ஆனா போன பார்வதி இன்னுமே வரலையே. சந்தனமாம் சோலைக்கு வந்து பார்க்க 8 பேரோடு பார்வதியும் இருப்பதை கண்டு மறு உயிர் கொடுக்கணும், இவ இருந்தா தான் மகுடாசுரனை வதை முடிக்க முடியும். அப்படி என்று மாறிக்கு 2வது உயிரை கொடுக்க வேணும் என்று அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பால் தட்டுவாரா. தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருபிரம்பால் தட்டும் போது தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா. எழுந்தரித்து வார போது 2வது உயிர்கள் வாங்கி பேர் நாமம் கொடுப்பாரா. 2வது உயிரை கொடுத்த ஆண்டவன்
இரண்டாவது உயிரை கொடுத்திரை எங்களுக்கு பெயர் கொடுக்க வேண்டாமா? கண்டிப்பா பெயர் நாம வேணும் இல்லையா? அப்படி என்று என் மாரியம்மா கேட்டபோது ஆண்டவன் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? என்னையா கொடுக்கிறார்? மாறி மாறி பிறந்ததாலே மாரியம்மா உந்தன் பேரு அக்கினியில் பிறந்ததாலே அக்கினி மாறி ஒன்பையரு சடையோடு பிறந்ததாலே சடம் மாறி உந்தன் பேரு தீயதில பாய்ந்ததாலே தீப்பாச்சி அம்பிகையா நீ கன்னி பெண்ணா பிறந்ததாலே கன்னி மாறி ஒன்பையரு நீ சந்தானமான் ஜோலையில சக்தி வந்து பிறந்ததாலே சந்தன மாறி உந்தன் பேரு நீ வடக்கு முகம் எழுந்ததாலே வடக்குத்தியா ஒன்பையரு ஆண்டவன் பெயர் கொடுக்க பெயர் கொடுத்த வேளையில சிவபெருமாயிடம் மதியில கோட்டை போடு வரங்கள் வாங்கி ஆண்டவா பரம்பொருளே உயிர் கொடுத்து பெயரை கொடுத்த உங்களை நாங்க ஒரு நாளும் மறக்கவே மாட்டோம். உயிர் உள்ள வரை மறக்க மாட்டோம். அப்படி உங்களை மறக்காமல் இருக்க உங்களை நினைத்து அனுதினமும் கும்பிட்டு வணங்க சரி 103 லிங்கமும் அதற்கு பூஜை செய்ய பூங்காவன தோட்டமும் குளித்து நீராட ஒரு தெப்ப குளமும் ஒன்றும் ஆடி வர ஆலமரம் வீச்சிருக்க வேப்ப மரமும் கோட்டை போட்டு கொழுவிருப்பதற்கு கோட்டை போடு வரமும் இத்தனை வரங்களை தந்திரையானா உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒருபோதும் மறக்க மாட்டேன் சுவாமி. அப்படியானா ஆசையிலே அதிக வரத்தை கேட்டதுனால உங்களுக்கு ஆயுள் காலம் குறைவு. சரி 50 வருடங்கள் ஆண்டு வருவாயாக. ஆண்டு வருவீர்கள். 51ஆம் வருடம் வந்து ஆணவம் பிறந்தா ஆணவத்தால் நீ அழிந்து போவாயம்மா. ஆமாம்மா அப்படின்னு ஆண்டவே சொல்லியே வரங்களை கொடுத்தார். ஆமா வரத்தையும் கொடுத்தார். அம்மா முப்புறத்து கோட்டையிலே 50 வருட காலம் அரசாட்சி செய்து வருகிறாள். 51ஆம் வருடத்திலே ஆணவம் உண்டாக அவள் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று என்பெருமான் சுவாசியனை போல் வடிவம் எடுத்தார். 103 சிவலிங்கத்திலே 101 சிவலிங்கத்தை மட்டும் தான் எடுத்து வந்தார். 2 லிங்கத்தை யாருக்கும் தெரியாமல் என் முப்புடாதி அம்மா முழுங்கினார். இது கடவாயிலையும் ஒதுக்கி கொள்ள அப்போ சிவபெருமான் 2 லிங்கத்தை காணவில்லையே, என்ன ஆச்சு மாப்பிள அப்படின்ன உடனே சுண்டலி வடிவம் கொண்டு மறுபடியும் முப்புறத்து கோட்டையிலே தேடி பார்த்தார். சிவலிங்கத்தை காங்கல, கண்டுபிடிக்க முடியல. அப்படி சிவலிங்கத்தை காணாமல் இருக்க ஆண்டவனுக்கு கோபம் வந்தது. அச்சுதனுக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பு வருது. ஆண்டவனுக்கு இதே வேலையா போச்சு. அதானே யார் வரந்த கட்டாலும் பொசுக்குன்னு கொடுத்துறாரு. கொடுத்துட்டு பிறகு அதை அழிக்கிறதுக்கு கண்ணா மாப்பிள மைத்துனாரு நம்மள படாத பாடுபடுத்துறாரு. அழைக்காரு. அப்படி இருப்பதனால அரிசிரிக்க சிவன் சினக்க அட்டா காளி கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேளையில அம்மா 3வது உயிர்கள் வாங்கி எடப்பாக கேப்பாளா அம்மா எடப்பாக கேப்பாளா மகுடனை வதை முடித்தார். எடப்பாகம் தாரேன் என்று ஈஸ்வரனும் சொன்ன போது ஆட்டுமென்று சம்மதித்து அச்சரிசி வனமதியில மகுடனை தான் வதை முடித்தார். வடிவம் கொண்டு தூரெடுத்து போடுவாளா சாகாத மகுடனை மாறி சங்காரம் முடிப்பாளா அவை குடல் எடுத்து மாலை போட்டாள். உதிரத்த குடிக்கால உதிர காளியாக வாராள அப்ப கைலாசம் வரபோது ஆண்டவே சிவபெருமான் ஒண்ணுமே செய்யாத மகுடனுக்கு இப்பாடு இந்த கதின்னு சொன்னா வரத்தை கொடுத்து நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கவே நமக்கு என்ன பாடம் தெரியலையே. படாத பாடுபடுத்தினாலும் படுத்திடுவா. பார்வதிக்கு ஏற்கனவே இடப்பாகம் கொடுத்தோம். ஆமா சரி வாரிய கொடுத்திருக்கோம். இனி இவளுக்கு கொடுக்க முடியாது. இவர் எத்தவெறி கோலமா வாரா வந்துகிட்டு இருக்கா. கையில வைக்க நம்மள என்ன செய்வாள ஏது செய்வாள தெரியாது அப்படின்னு 6 மாத
பெத்த குழந்தையா ஆதிசக்தி மடியிலே ஆண்டவன் படுத்திருந்தார். அம்மா வந்தா இறைவனை எங்க என்று கேட்டார். பார்வதி எனக்கு தெரியலன்னா சரி உன் பிள்ளைய கூட நான் பார்த்துட்டு தாரேன் அப்படின்னா ஆண்டவன் எச்சிக்கண்ணை பார்த்து மாரியம்மா சிவபெருமான் என்று அறிந்து கொண்டு பார்வதி இங்கிழுக்க மாரியம்மா அங்கிழுக்க ஆண்டவன் இவரிடத்திலே ஆலோட்டப்படும் போது இனி இவளிடத்தில் இருந்தால் அவளை பிச்சு தின்றுவா அப்படி என்று இவ வெக்கப்பட்டு திரும்புத மாதிரி நம்ம ஒரு சொரூபத்தை எடுக்கணும் அப்படியா என்ற ஆண்டவன் எப்படி வடிவம் கொண்டார் என்ன வடிவத்தை கொள்கிறார் கண்டூரி மலையதில வைரப்பார தன்னதில நிர்வாண கோலமாக சிவபெருமா வடிவம் கொண்டார் வடிவம் கொண்ட வேளையில அம்மா வெக்கப்பட்டு திரும்புவாளா நிர்வாண கோலமாக உருவெடுத்த பிள்ளைக்குத்தான் கண்டூரி மலையதில வைரப்பார பிறந்ததால வைரவசாமி உண்டன் பேரு என்று வாக்கு வரம் கொடுப்பாரா பார்த்தாலே சண்டன மாறி பகவானோட இடமதியில பச்சை முத்து வரங்கள் வாங்கி 21 முத்து வரம் எனைய நம்ம வாங்குவாளா பரிசோதிக்க வேணும் என்று பகவானுக்கு போடுவாளா அவ முத்து போட்டு முத்திரைக்கு முக்கண்ணைய இடமதியில வாக்கு வரம் வச்சு கொண்டு ஆக்கு வரம் அழிக்கு வரம் 1008 வரம் வெல்லும் வரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து சந்தேன மாரியம்மா வைரவனை அழைத்துக் கொண்டு கைலாச மலை கடந்து கருணசங்கிலி வருவதம்மா இருப்பாரும் வைப்பாலும் நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடும் கடலும் விட்டு ஏகபோக நாடு விட்டு போகராஜ பட்டணம்மா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக எங்க வாராளானா குளிர்ந்த தீர்த்த ஆட வேணும் உச்சாலம் தன்னதில சந்தேன மாரியம்மா அறிவிக்கர நீராடி உச்சால நாதரையும் குலைவாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்லதான் வணங்கி தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க வாராளானா அங்கிருந்து பயணமாகி புளியங்குடி பாதையாக தாராளே காளியம்மா சங்கரன் கோவிலில புலவா சங்கரர கோமதிய தான் வணங்கி சங்கரன் கோவில் விட்டு உருண்டமலை திரண்டமலை ஒய்யார கழுகுமலை கண்டனையோ அடுகாச்சல மூர்த்தியவோ கண்டு மெல்லதான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி கோவில்பட்டி வழியாக சாத்தூர் பாதை கூடி ஈராறு ஓடுகின்ற இருக்கன்குடி தன்னதில இருக்கன்குடி மாறியாக முதல் நிலைய வாங்குவாளா அங்கு ஒரு நிலைய வாங்கி ஆத்துலையும் நீராடி அக்கினிய கையிலெடுத்து சாத்தூர் பாதை கூடி எங்க போவோம் என்று அருப்புக்கோட்டை பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி ஆறாளே 8 பேரும் ரெட்டியாப்பட்டி பாதையாக தானா விளக்கு விட்டு சந்தேன மாரியம்மா இந்த ராமையன் பட்டியில
ராமையன் பட்டிமா நன்னகரத்திலே வந்து ராமசாமியான் பட்டிமா நன்னகரத்திலே வந்து கோட்டை கட்டினாமல் கொலுவிருக்க வேண்டும் என்று ஊருக்கு மத்தியிலே அம்மா நிலையங்களை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ராமசாமி பட்டி வாழும் மக்களையும் அம்மாளை வணங்கி வரக்கூடிய மக்களையும் என் தாயான சந்தனமாரி கன்னிமாரி சடமாரி அம்பிகை 8 பேர்களுமாக அவளை வணங்கி வரக்கூடிய மக்களை ஒரு பயிராக வளரச் செய்து மக்களை பயிராக வளரச் செய்து அம்மா ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னநாதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானோம் தன்னநாதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானோம் தன்னானாதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானோம் தன்னானாதினம் தன்னானும் தன தான நாதினம் தன்னானோம் தன்னானாதினம் தன்னானோ தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன தான தானினம் தன்னானே ஆடி வருகிற சந்தன மாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆடி வருகிற சந்தன மாரிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே இனம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே எந்த தெருவழி வாராளம் கும்மி இளைய கண் கொண்டு பார்ப்பாளா எந்த தெருவழி வாராளம் கும்மி இளைய கண் கொண்டு பார்ப்பாளா நம்ம தெருவுக்கு வருவாளா மாறி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா நம்ம தெருவுக்கு வருவாளா மாறி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தான தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் ஏ தானதானினம் தன்னானே தான தானினம் தன்னானே அம்மா மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு தென்னாடு காத்தவ சந்தன மாரிக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தென்னாடு காத்தவ சந்தன மாரிக்கு தேசமெல்லாம் கும்மி போடுங்கம்மா தன்னானாதினம் தன்னானே தான தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தான தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானே அம்மன் பிறந்தது அயோத்தி அம்மன் சாடை பிறந்தது சதுரகிரி அம்மன் பிறந்தது அயோத்தி அம்மன் சாடை பிறந்தது சதுரகிரி எம்பு பிறந்தது வேதகிரி அவன் விளையாட வந்தது இந்த ஊரா எம்பு பிறந்தது வேதகிரி அவன் விளையாட வந்தது இந்த ஊரா தன்னானாதினம் தன்னானே தானதானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தானதானினம் தன்னானே தன்னானே சின்ன கிணத்தில நீராடி மாறி சிங்காரப்பட்டு துவைத்து கட்டி சிங்கார கிணத்தில் நீராடி அவ சிங்காரப்பட்டு துவைத்து கட்டி கட்டப்பட்டு கரமாரியம் மாலையும் வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா கட்டப்பட்டு கரமாரியம் மன வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தான தானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தானினம் தன்னானே
கும்மி அடிங்களம்மா வெந்நீர் ஒரு கால கண்ணி மாறிக்கு வெள்ளி குந்தம் கொண்டு வீசுங்கம்மா தண்ணீர் ஒரு கால சந்தன மாறிக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தண்ணீர் ஒரு கால சந்தன மாறிக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அள்ளி வரந்தர மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா அள்ளி வரந்தர மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா அவ எத்தனைய ஊர் இருக்க மாறி அத்தனையுமே தான் கடந்து எத்தனைய ஊர் இருக்க மாறி அத்தனையுமே தான் கடந்து ராமசாமி பட்டியில அத்தா கொலுவிருக்க வந்தாளா ராமசாமி பட்டியில அத்தா கொலுவிருக்க வந்தாளா இதுவரைக்கும் எங்கள் வில்லுப்பாட்டை இருந்து ரசித்த சரி மக்களுக்கும் அதோடு ஒளி ஒளி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து பொறுமையாகவே ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் எங்களை ஆதரித்த அருமை செல்வச்சீமான் அனைவர்களுக்கும் இருக்க இடம் தந்தவர்களுக்கும் உடுக்க உடை தந்தவர்களுக்கும் உண்ண உணவு தந்தவர்களுக்கும் குடிக்க பூ கொடுத்தவர்களுக்கும் சரி எங்களை ஆதரித்து இந்த ஊருக்கு அழைத்து வந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் இதுவரைக்கும் எங்களுக்காக அமர்ந்து இந்த மக்களுக்கும் எங்களுடைய வில்லுப்பாட்டிற்கும் சரி அமர்ந்து காவல் காத்து வந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எங்கள் வில்லுப்பாட்டின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.